நமஸ்காரம் சத்குரு. சத்குரு, குரு பக்தி என்றால் என்ன? என்னுடைய தினசரி வாழ்க்கையில் நான் அந்த குரு பக்தியை எப்படி வளர்த்துக் கொள்வது? பக்தி என்ன? முதல்ல பக்தி என்ற தன்மைக்கு அடிப்படை என்னன்னா, நான் என்ற தன்மை இல்லாமல் இருக்கிற ஒரு நிலை. நான் என்றது ஒரு நோய், நீங்கள் உருவாக்குன நோய். பிரபஞ்சத்தில் அப்படி ஒன்றும் இல்லை. மனிதன் உருவாக்குன நோய் தானே நான்ன்றது. மிருகங்களும் இருக்கிறாங்க அப்படியே. மிருகங்கள் மாதிரி இருக்கிற மனிதருக்கு ரொம்ப ஜாஸ்தி அது. அப்படித்தானே? ரொம்ப நான்ன்றவங்க கொஞ்சம் மிருகத்து மாதிரி தானே நடந்துக்கிறாங்க. எனக்கு நான்ன்றது மிருகத்து நோய். அது மனிதனுக்கு கொஞ்சம் பிடிச்சிடுச்சு. என்னத்துக்குன்னா, இந்த பரிமாணத்தை செயல முழுமையாக ஆகலைன்னா கொஞ்சம் பரிமாண செயலின்னா முழுமையாகலை. அதனால அதே நோய் நமக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு. பக்தின்றது இந்த நான் என்ற நோய்க்கு ஒரு அடிப்படையான பிரமாதமான மருந்து. இது நான் எப்படி வளர்த்துறது? உங்களுக்கு மாம்பழம் பிடிக்குமா? நீங்களா இப்படி என்ன பிடிக்காத? இப்படி பிடிக்காதானே? பிடிக்கும்னு இப்படி தானே சொல். மாம்பழம் பிடிக்கும்னா யாருனாலும் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களா? மாம்பழம்னா ரொம்ப பிடிக்கும் சொல்லிக்கோ. எனக்கு மாம்பழம் பிடிக்கும், எனக்கு மாம்பழம் பிடிக்கும், எனக்கு மாம்பழம் பிடிக்கும். யாரும் சொல்லி கொடுத்தாங்களா? இல்லை. எதுக்கு பிடிச்சிருச்சு? ருசி பார்த்துட்டீங்க. நீங்கள் மாம்பழம் ருசியே பார்க்கல. நாம் டெய்லி ஸ்கூலில் சொல்லி கொடுக்குறவங்களுக்கு எனக்கு மாம்பழம் பிடிக்கும், எனக்கு மாம்பழம் பிடிக்கும். பிடிச்சிடுமா? ஒரு சொட்டை வாயில் விழுந்தா பிடிச்சிடும். அது வரைக்கும் என்ன தெரியும்? பிடிச்சோ பிடிக்காமோ ஒன்றும் புரியல நமக்கு. அதனால் குரு பக்தியெல்லாம் பண்ண வேண்டாம். நீங்கள் சும்மா கூட இருக்கிறது என்னன்னு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் ஒரு சொட்டு விழுந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் தேவையில்லை. அது எப்படி, அதை தாண்டி எப்படி இருப்பீங்க பார்க்கலாம். அப்படியெல்லாம் இருக்க முடியாது. ருசி பட்டுடுச்சுன்னா பாருங்க, எனக்கு எப்படியே பட்டுடுச்சேன். ருசி பட்டுடுச்சு. 3 ஜென்மம் அவன் சொன்ன வேலையே பண்ணியே உட்காந்துருக்குறேன். ருசி தட்டுடுச்சு. அவன் நான் என்ன பிடிக்கும் சொல்லுங்க, பக்தி ஆயிரன்னு எனக்கு ஒன்று சொல்லலை. நாக்கில் விழுந்துருச்சு. 3 ஜென்மானால் அவன் சொன்ன வேலையே பண்ணியே போய்க்கிற. அதனால குரு பக்தி எல்லாமே வளர்த்துறதுக்கு முயற்சி பண்ண வேண்டாம். கொஞ்சம் மாம்பழம் ருசி நமக்கு தொடரணும். கொஞ்சம் வாயனால் திறக்கணும் தானே. இவருக்கு என்ன பண்றது? மூக்கில் ஊற்றுனா புரியுமா? மூக்கில் மாங்காய் ஜூஸ் ஊற்றுனா, மாம்பழம் ஜூஸ் ஊற்றுனா உங்களுக்கு புரியுமா? புரியாது. வாய் திறக்கணும் தானே. அவ்வளோதான். கொஞ்சம் திறந்தீங்கன்னா அமைச்சர் பார்த்து